நான் தலைமாடுன்னு காமிக்கிறேன். எந்த நான் யாரும் எந்த ஆபத்துக்கும் இந்த வருஷம் சாமி கும்பிடும்போது அந்த மாவலிங்கத்தில் சிவனுடைய கண்ணு தோணுச்சு. அதோட காளியோட அவதாரம் உக்கிரமாக காமிச்சு, விநாயகரோட உருவம் காமிக்குது, வெற்றிவேல் முருகனுடைய முகமும் காமிக்குது. இத்தனமும் ஒரே மரத்தில் காமிக்குதுங்க. மாவலிங்க மரத்தில் தோன்றிய கண் போன்ற அமைப்பு சிவனாகவும் அம்மனாகவும் பிள்ளையாராகவும் முருகராகவும் தோன்றுவதாக உணர்ச்சி பெருக்குடன் கூறும் இந்த நிகழ்வு அரங்கேறியிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில்தான். சூரக்கோட்டையில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான மீன் பண்ணையில் பல்வேறு வகையான மரங்கள் உள்ளது. இதில் வேப்ப மரமும் மாவலிங்க மரமும் ஒன்றாக பின்னி வளர்ந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் முருகேசன் இங்கு வந்து சாமி கும்பிடுவது வழக்கம். இந்த ஆண்டும் சாமி கும்பிட வந்தவருக்கு மாவலிங்க மரத்தில் கண் போன்று தோன்றியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியதோடு அவரது பார்வைக்கு அது அம்மன், பரமசிவன், விநாயகர் என்று பல்வேறு தோற்றங்களாக காட்சியளித்திருக்கிறது. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து சாமி கும்பிடு வழக்கமுங்க. அந்த மாதிரி சாமி கும்பிடு வரையில் இந்த வருஷம் சாமி கும்பிடும்போது அந்த மாவலிங்கத்தில் சிவனுடைய கண்ணு தோணுச்சு. அதோட காளியோட அவதாரம் உக்கிரமாக காமிச்சு, விநாயகரோட உருவம் காமிக்குது, வெற்றிவேல் முருகனுடைய முகமும் காமிக்குது. இத்தனமும் ஒரே மரத்தில் காமிக்குதுங்க. மனித கண்கள் வந்து அந்த மரத்தில் உருவாயிருக்கு. இப்போ தானே பார்க்குறோம். அந்த வருஷம் பார்த்துருக்கோம். சின்னதாக இருந்துச்சு, வர பெருசாக இருக்குது. நெத்தியும் இருக்குது. நெத்தியில் ஒரு கண்ணு, 3வது கண்ணு இருக்குது. நெத்தி சிவனுடைய கண்ணு இருக்குது. அப்புறம் ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா விநாயகருக்கு தொம்பிக்கை தூங்குறது மாதிரியும் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தா காளி அவதாரம் உக்கிரமாக காமிக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மரத்தில். இதனைத் தொடர்ந்து முருகேசனும் அவருடன் வந்த கிராம மக்களும் இரு மரங்களுக்கும் சந்தனம், குங்குமம் இட்டு மாலை அணிவித்து தேங்காய், பழம், ஊதுபத்தி வைத்து பூஜை செய்துள்ளனர். அப்போது பெண் ஒருவருக்கு சாமி வந்து ஆடியிருக்கிறார். பின்னர் வேப்பிலை கொடுக்க மென்று தின்ற அவர் சாந்தமாகி அருள்வாக்கு சொல்லியிருக்கிறார். நான் தலைமாடுன்னு காமிக்கிறேன். எந்த நான் யாரும் எந்த ஆபத்துக்கும் விடலை. நான் தலைமாடுன்னு காக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? 2 குறை இருக்கு. அந்த குறையை நான் சொல்ல மாட்டேன். அந்த குறையை நானே தீர்த்து வைக்கிறேன். எவ்வளவுல மீண்டு வந்துட்டேன். தற்போது மாவலிங்க மரத்தில் கடவுளின் கண்கள் தோன்றியிருப்பதாக அந்த கிராமத்தில் தகவல் தீயாய் பரவி இருக்கிறது. இதனிடையே மீன் பண்ணை அமைந்திருக்கும் இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் இங்கு தெய்வ சக்தி மிகுந்து இருப்பதாகவும் இயேசுநாதர், நபிகள் நாயகம், போகர், அகத்தியர், சித்தர் எல்லாம் இங்கே வந்து செல்வதாகவும் முருகேசன் தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடங்க. ஒரு கிபின்னு சொல்கிறாங்க. கிபிக்கு முன்னாடியே இந்த இடம்லாம் உருவாகி ஒரு பவர் இருக்குது. இந்த இடத்துலங்க ஐயனார் இருக்கார், உஜயினி இருக்குது, இயேசு வந்துட்டு போகிறாரு, நபிகள் நாயகம் வந்துட்டு போகிறாரு. அது முக்கியத்துவமான இடங்க அது. ஆனால் சிவனுடைய தான் காட்சி, மூலாந்தாரம் சிவம். அதே நேரம் உயிர் தோன்றுவது எப்படி என நபிகளும் தண்ணீரை தங்கமாக்குவது குறித்து போகரும் முருகேசனுக்கு காட்டியிருப்பதாக கூறியிருப்பதுதான் இது விந்தையா அல்லது விளம்பரமா என்னும் கேள்வியையும் எழுப்பியுள்ளது. நபிகள் நாயகம் ஒரு தோன்றினார், தோன்றி ஒரு மந்திரத்தை காமிச்சிட்டு போகிறாரு. அதாவது உயிர் எப்படி உருவாக்குறதுன்னு காமிச்சிட்டு போகிறாரு. அது செஞ்சே காமிச்சார் அவர். அதே மாதிரி இங்கே வந்து தங்கத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு போகர் காமிச்சிருக்காரு. தண்ணியிலே தங்கம் தயார் பண்ணுறாங்க. அதுவும் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அகத்திய முனிவர் இங்கே விழல் குடியில் அமைத்து அகத்தியர் வந்து வாழ்ந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்க அந்த இடம். அந்த இடத்துல என்ட்ரன்ஸு தாங்க. இந்த பிரமநாத கோயில் ஆதி பிரமநாதர் இருந்த இடமும் இங்கே தான், உஜயினி காளி இருந்த இடமும் இங்கே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. விக்கிரமமாக இருக்குது. சில நேரங்கள்லாம் மாறி காட்சியும் கொடுக்குது. காளி அவதாரம் போது ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை காண்டு பண்ணுது. அதே சிவனுடைய அவதாரம் ஒரு கையில் திரிசூலத்தோட சிவபெருமான் மாமுனிகளாக இருக்கக்கூடியது அம்சத்தில் ஒரு நின்ற நிலையிலே காமிக்கிறாரு. அந்த மாதிரி கணக்கெல்லாம் இங்கே இருக்குங்க.